ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பக்கெட் இருக்கா? அப்போது உங்கள் மாடி தோட்டத்துக்கு தேவையான உரங்களை நீங்களே ஈஸியாக உங்கள் கிச்சன் வேஸ்ட் மூலமாக தயாரிச்சிக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியான செடிகள் நல்லா வளர வைக்கக்கூடிய உரத்தை நீங்களே தயாரிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிச்சனில் டெய்லி சமைச்சதுக்கப்புறம் வெளிவர இவ்வளோ காய்கறி தோலையும் நீங்கள் குப்பையில் எரியாமல் ஈஸியாக நம்ம வீட்லேயே உரமாக மாற்றலாம். அதுக்கு ரொம்ப ஃபேன்சியான பொருளெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய பெயிண்ட் பக்கெட்டில் அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் காற்றோட்டமாக இருக்கும். இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அடியில் ஒரு லேயர் காய்ந்த இலைகள், இந்த மாதிரி நம்ம தோட்டத்துலேருந்து கிடைக்கக்கூடிய காய்ந்த இலைகளை போட்டுட்டு மேலே நம்ம காய்கறி தோல்கள் வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதை ஒரு லேயர் போட்டுக்கலாம். மறக்காமல் இந்த மாதிரி பக்கெட்டில் ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பெரிய பெரிய காய்கறி தோல்கள் இந்த மாதிரி விழுந்தால் அதை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஒரு லேயர் நம்ம வீட்டிலேருந்து வர கிச்சன் வேஸ்ட், ஒரு லேயர் காய்ந்த இலை சருகுகள், அதாவது க்ரீன் லேயர் ஒரு லேயர் இருந்துச்சுன்னா ப்ரௌன் லேயர் காய்ந்த இலைகள் ஒரு லேயர் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் மக்கும் தன்மை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக போட்டுக்கிட்டே வரணும். நம்ம டெய்லி வேஸ்ட் ஆகிற கிச்சன் வேஸ்ட் ப்ளஸ் காய்ந்த இலைகளை இந்த மாதிரி லேயர் பை லேயராக போட்டுக்கிட்டே வரணும். ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பழைய கரண்டியோ ஏதாவது கம்பியோ வச்சு நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி செய்யும்போது ஈவனாக கம்போஸ்ட் கிடைக்கும். ஒரு தோல் மக்கியும் ஒரு தோல் மக்காமல் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஈவனாக வரும். கண்டிப்பாக பக்கெட் ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கிச்சன்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா வகையான காய்கறி தோலையும் நீங்கள் போடலாம். ஃப்ரூட்ஸ் தோல், பழத்தோல் எல்லாமே போடலாம். முட்டை ஓடுமே நீங்கள் போடலாம். ஆனால் அது கம்போஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி சமைச்ச உணவுகள் எதுவும் போடக்கூடாது. சமைச்சதுக்கப்புறம் வரக்கூடிய அதிலேருந்து கிடைக்கக்கூடிய கருவேப்பிலை, தக்காளி அதெல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக போட்டுகிட்டே வரணும். போட்டுட்டு டைட்டாக பூச்சிகளில் எதுவும் புகாத வரையில் நல்லா மூடி வச்சிடணும். இது பாருங்கள், நான் ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கிற கம்போஸ்ட். இது ப்ராசஸ் முடிஞ்சு மூடி வச்சிடணும். நீங்கள் காய்ந்த இலைகள் உங்ககிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி கொக்கோ பிட்னு செடி கடைகளில் கிடைக்கும். அது வாங்கி பவுட்ரு மாதிரி கிடைக்கும், இல்லைன்னா பெரிய பிளாக்காக கிடைக்கும். அதை ஈரத்தில் நனைச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி காய வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா நம்ம போட்ட காய்கறி தோல்லாம் இடமே தெரியாமல் மக்கி போயிடும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தேங்காயோட நார் கூட போடலாம். ஆனால் அது மக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இங்கே பாருங்கள், மாதுளம்பழ தோல்லாம் கிட்டத்தட்ட மக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கிச்சன்லேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை ஈஸியாக உங்கள் தோட்டத்துக்கு தேவையான உரமாக மாற்றிக்கலாம். காசு போட்டு அதிகமாக வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. நான் முதல்ல உங்ககிட்ட காட்டினது இப்போ செஞ்சிட்ருக்கிற ப்ராசஸ். இது ஆல்ரெடி முடித்து ஒரு 40 டேஸ் கிட்ட ஆச்சு. முக்கால்வாசி நல்லா மக்கிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சூப்பராக மக்கிரும். இந்த மாதிரி பாருங்கள், நொங்கு சாப்பிட்ட தோல், வாழைப்பூவோட தோல், வெங்காயம் எல்லாமே நீங்கள் போடலாம். ஃப்ரூட்ஸில் இது தான் போடணும் அது தான் போடணுன்னு இல்லை. எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா நம்ம ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாகவே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இந்த ப்ராசஸை நீங்கள் இன்னும் ஸ்பீடாக்கிறதுக்கு நம்மக்கிட்ட புளிச்ச மோர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் நல்லா தண்ணியாக கரைச்சி ஒரு லேயர் ஊற்றி விடலாம். அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் மக்கற தன்மையை அதிகப்படுத்தும். மூடி போட்டு வச்சு இதுவும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. மக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிடணும். மக்க ஆரம்பிக்க விடும்போது நம்ம திருப்பி அதை ஓப்பன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னொரு டைம் நான் உங்களுக்கு ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அடியில் கார்டன் சாயில் இல்லைன்னா காஞ்ச இலைகள் கூட நீங்கள் ஒரு லேயராக போட்டுக்கலாம். மேலே மாறி மாறி கிச்சன் வேஸ்ட்டை போடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 45 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம கம்போஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ உரம் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் இதை ஒரு கைப்பிடியோ 2 கைப்பிடியோ உங்கள் காய்கறி செடிகளுக்கு, மற்ற பூச்செடிகளுக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே போட்டு நல்லா கிளறி விடலாம். இதனால நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் 100-200ன்னு போட்டு கடைகளில் வாங்கவே தேவையில்லை. நம்ம வீட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகள்னாலேயே எவ்வளோ சூப்பரான மக்கும் உரம் தயாரிச்சிடும் பாருங்கள். நீங்கள் வேஸ்ட்டாக அதை குப்பையில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி உரமாக தயாரித்து பயன்படுத்துனீங்கன்னா நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. அதே மாதிரி இயற்கையான முறையில் நம்ம வீட்டிலையே தயாரித்த உரம்னு நம்ம செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் டைரெக்டாக எல்லா செடிகளுக்கும் தேவையான அளவு, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு தொட்டிகளுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இல்லைன்னா இதை நீங்கள் காய வச்சு ஃப்யூச்சர் யூஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கைப்பிடி என்னோடய கத்திரிக்காய் செடிக்கு போடுறேன். இது நான் சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன், 12x12 சைஸில். இந்த மாதிரி உரங்கள் கொடுத்தே காய்கள் நல்லாவே காய்க்குது. மறக்காமல் உரங்கள் போடும்போது மேலே இருக்கிற மண் ஒரு லேயரை நல்லாவே கிளறி விட்டு போடுங்க. அப்போ தான் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே மாதிரி தண்ணி ஊற்ற மறந்துடாதீங்க. காய்கறி கழிவுகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செடியிலேருந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வெட்டக்கூடிய பகுதிகளை கூட நீங்கள் உரமாக மக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் கிச்சன்லேருந்து கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை ஈஸியாக உரமாக மாற்றலாம். சின்ன சின்ன நுண்ணுயிர்களும் பெருகும். இந்த உரத்தை கொடுக்கும்போது நம்ம செடிகளும் நல்லா செழிப்பாக வரும். பார்த்தீங்களா, இதில் வந்து மண்புழு கூட உருவாயிருக்கு. இதை வந்து நான் என்னோடய கொத்தமல்லி செடிக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.